லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். டிட்வா புயலால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஞானவேல் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று முதலே கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று பரவலாக கனமழை பெய்த நிலையில் நேற்று மாலை முதல் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. தற்போது வரை இந்த மழை நீடித்து வருகிறது. இந்நிலையில் கடற்கரை கிராமங்களான தொடுவாய், கூழையார், திருமலைவாசல் உள்ளிட்ட பல்வேறு கடற்கரை மீனவ கிராமங்களில் நேற்று கடலின் சீற்றம் அதிகமாக இருந்தது. கடலின் அலை 10 அடி உயரத்திலிருந்து 20 அடி உயரம் வரை நேற்று காணப்பட்டது. ஆனால் தற்போது கடல் சீற்றம் சற்று தணிந்துள்ளது என்றே கூறலாம். நாம் தற்போது நிற்கும் பகுதி கூழையார் பகுதி. இப்போ கூழையார் பகுதியில் இந்த கடல் சீற்றம் சற்று குறைந்துள்ளது. இந்த கடல் சீற்றம் குறைந்துள்ள நிலையில் இப்பகுதியில் உள்ள மாணவர்கள், சிறுவர்கள் இந்த கடல் அலையின் சீற்றத்தை காணும் வகையில் ஒரு ஆர்வமாக இந்த பகுதிக்கு கடல் பகுதிக்கு தடையை மீறி வந்துள்ளனர். தடையை மீறி இந்த கடல் பகுதிக்கு வந்து இங்கே மீன் பிடிப்பதும் கப்பல்கள் விட்டு விளையாடுவதுமாக உள்ளனர். மேலும் இந்த பகுதிகளில் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக இந்த கடற்கரையிலிருந்து சுமார் ஒரு 30 அடி தூரத்துக்கு நன்கு பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். சீர்காழி பகுதியில் நேற்று 24 மணி நேரத்தில் சீர்காழி பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழையும், கொள்ளிடம் பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சீர்காழியில் பெய்து வரும் கனத்த மழையினால் காவேரி நகர், பாலசுப்ரமணிய நகர், தட்சிணாமூர்த்தி நகர் மற்றும் கோவிந்தராஜ நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில், தாழ்வான பகுதிகளில் மழை நீர் குடியிருப்புகளை சூழ்ந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் எச்சரிக்கை காரணமாக சீர்காழி பகுதியின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் நடமாட்டமின்றி வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டு வெறிச்சோடி காணப்படும் சூழ்நிலை உள்ளது. ஆனால் நேற்றை விட தற்போது மழை சற்று குறைவாக இருந்தாலும், கடல் சீற்றம் சற்று குறைவாக இருந்தாலும் மக்கள் அந்த டிட்வா புயலின் அச்சத்திலிருந்து விடுபடவில்லை என்றே கூறலாம். சீர்காழியிலிருந்து நியூஸ் 7 செய்திகளுக்காக ஞானவேல்.